இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 2வது அதிகாரம் 10-18 வரை. எபிரேயர் 2வது அதிகாரம் 10-18 வரை. ஹீப்ரூஸ் chapter 2 verses 10-18. டாபிக் என்ன? இன்னைக்கு தலைப்பு இயேசு நம்முடைய சகோதரர், நம்முடைய மீட்பர். இயேசு நம்முடைய சகோதரர், நம்முடைய மீட்பர். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு காலை வேளை எங்களோட பேசுங்க. எங்களுடைய இதயத்தை ஆண்டவரை தட்டி எழுப்புங்க. நாங்கள் உங்களுடைய வசனத்தை மிக கவனமாக கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்கும்போது வருகிற எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆண்டவரை திசை திருப்பும் காரியங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். ஆண்டவரே, நாங்கள் முழு கவனத்தோடு கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு நம்முடைய சகோதரர், நம்முடைய மீட்பர். ஹீப்ரூஸ் chapter 2 verses 10-18. எபிரேயர் 2வது அதிகாரம் 10-18 வரை. நான் முதலாவது அந்த வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அதிலிருந்து ஒரு 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். எபிரேயர் 2:10-18 வரை. ஏனென்றால் அப்படின்னு சொன்னாவே இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களோட இது இணைஞ்சி போகுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சொன்னதுனால இதனால அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை பார்க்குறோம். எனவே நம்ம முன்னாடி வாசிக்கல அப்படின்னா பின்னாடி உள்ளது நமக்கு புரியாது. பட் முன்னாடி உள்ளதை நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். அதனால் நான் இப்போ 10 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எபிரேய புஸ்தகம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல நிறைய இறையியல் கருத்துகள் இருக்கு. இறையியல் கருத்து அப்படின்னா நம்ம பயந்துடக்கூடாது. இறையியல் தான் ஏதோ பிலாசபி, ஏதோ தத்துவம் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. இறையியல் அப்படின்னாவே ஆண்டவரை பத்தி பேசுறது, யோசிக்கிறது. அப்படிதான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே தியோலஜியன்ஸ் தான். நம்ம இங்க இருக்கிற எல்லோருமே இறையியல் கருத்தாளர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம பேசுறோம். அதனால எல்லோருமே ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இறையியல் கருத்தாளர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். நான் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டேன். நான் இப்போ சனிக்கிழமை கிளாஸ் எடுக்கும்போது நான் கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, காஃபியை குறித்து ஒரு இறையியல் கருத்து நம்ம உருவாக்க முடியுமான்னு கேட்டேன். காஃபியை குறித்து இறையியல் கருத்தா என்ன அப்படின்னா இறையியல்னா என்ன, அதை அப்படியே காஃபிக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ காஃபினா காஃபி எங்கேருந்து வருது, அப்புறம் பல்வேறு காஃபியெல்லாம் என்ன, அப்புறம் காஃபியை எத்தனை டிகிரியில் சூடு பண்ணோம்னா இல்லை அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கல அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். இறையியல்னா கடவுளை பற்றி பேசுறது, கடவுள் என்ன நினைக்கிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறார், அதை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு பேசுறது தான், அல்லது சிந்திக்கிறது. பைபிளை வச்சு சிந்திச்சோம் அப்படின்னம்னா அது
வேதாகம இறையலாக மாறுகிறது. நாம சும்மா உட்கார்ந்து சிந்திச்சோம் அப்படின்னோம்னா அது நம்முடைய இறையலாக மாறுகிறது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நீங்க சிந்திங்க அப்படின்னு சொன்னேன். யோசித்தாங்க. அப்ப நான் சொன்னேன், காஃபியாலஜி அப்படில்லாது காஃபி தியாலஜி ஆஃப் காஃபி அப்படின்னா, காஃபி குடிக்கலாமா, கடவுள் என்ன நினைக்கிறார் காஃபியை பத்தி அப்படின்றதா வேற ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். காஃபியை பத்தி கடவுள் என்ன நினைக்கிறாரு, காஃபி நம்ம குடிக்கலாமா குடிக்க கூடாது, எவ்வளவு குடிக்கலாம், கடவுள் அதை பத்தி ஏதாவது ஒப்பீனியன் வச்சிருக்காரா அப்படிங்கிறது தான் இது. அந்த கேள்விதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே தியோலஜியன்ஸாக தான் இருக்கிறோம். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், இல்லை கடவுள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவார். அது அவருடைய தியாலஜியாக இருக்கலாம். ஆனால் பைபிளை வச்சு நம்ம யோசிக்கும் போது அது பைபிளோட பொருந்தி போதா அப்படின்னு பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பலர் அவர்கள் மீண்டுமாக சடங்கு சார்ந்த மதத்துக்குள்ள அவங்க போறாங்க, இயேசுவை விட்டு விலகி போறாங்க. அவர்களுக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு சொல்லப்படுகிறது, நீங்க இயேசுவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்திரமா இருங்க, நீங்க வழி தவறி என்ன செய்யாதீங்க, மறுபடியுமாக உங்களுடைய சடங்கு சார்ந்த அந்த மத ரீதியிலான அந்த மதத்துக்குள்ளே போயிடாதீங்க. ஆண்டவர் இங்கே மதத்தை உருவாக்க இயேசு கிறிஸ்து வரவில்லை. இயேசு கிறிஸ்து உறவை உருவாக்குவதற்காக, உடன்படிக்கை உறவை உருவாக்குவதற்காக வந்தார் என்பதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான கருத்து என்பதை நம்ம பார்க்குறோம். நான் ஈஸி டு ரீட் வெர்ஷன் நான் திறந்து வச்சிருக்கிறேன் தமிழ். ஒருவேளை நம்ம இங்கே வாசிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றால் இது நமக்கு உதவி செய்யும். ஓகே, நான் 4 முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதல் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே 10வது வசனத்தில், ஏனென்றால் தமக்காகவும் தம் மூலமாகவும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும் போது அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனக்காக எல்லாத்தையும் படைச்சாரு. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. அவர் என்ன செஞ்சாரு, அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து அநேகரை தன்னுடைய பிள்ளைகளாக மகிமையில கொண்டு வந்து சேர்க்கும் போது அல்லது சேர்ப்பதற்காக அவர் என்ன செஞ்சார்னா, இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கெல்லாம் அதிபதி இருக்கிறார்ல, அந்த அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இன்னொருத்தர் சொல்ல போனா, ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மகிமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. மகிமைக்கு கொண்டு வரணும்னா என்ன, நீங்க முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை வந்து கொஞ்சம் தேவதூதனுக்கு கீழாக படைத்திருக்கிறார், ஆனா மகிமை உள்ளவனாக படைச்சிருக்கிறாரு. என்ன மகிமை அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும் அதிபதியாக ஆண்டவர் வந்து படைச்சிருக்காரு. ஆண்டவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்காக, ஆண்டவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவதற்காக மனுஷன் வந்து ஆண்டவர் படைச்சாரு. படைச்சு சொன்னாரு, நீங்க இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி இந்த உலகத்தை, இந்த பூமியை கீழ்ப்படுத்துங்க, உலகத்தை ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அந்த மகிமைக்கு எல்லாரையும் கொண்டு வரும்படியாக ரட்சிப்புடைய ஒரு முக்கியமான கோல் என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவர் எதுக்காக மரித்தார்? நம்மளெல்லாம் சுகப்படுத்துறதுக்காக. ஆண்டவர் எதுக்காக மரித்தார்? ஏழைகள் எல்லாம் பணக்காரங்களை மாற்றுறதுக்காக, தரித்திரத்தை எடுத்து போடுறதுக்காக. ஆண்டவர் எதுக்காக மரித்தார்? கடன் பிரச்சனையிலிருந்து வெளில கொண்டு வருதுக்கு. நீங்க ஒரு பாபா கிட்ட போனீங்கன்னா அவரே மந்திரிச்சு விட்டு என்ன செய்வாரு, நீங்க சுகமாயிருவீங்க. நீங்க யார்கிட்டயாவது போனீங்க அப்படின்னா அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் எல்லாம் வந்துடும் அப்படி ஏதோ ஒன்று செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு பாபா அல்லது மற்ற மதத்துல குருக்கள் கூட எல்லாம் செய்ய முடியும். ஆனா எந்த குருக்களும் எந்த மத போதகர்களும் எந்த கோட்பாடுகளும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை எதுக்கு படைச்சார் அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்காக, அவருடைய பிரதிநிதியாக ஆண்டு கொள்வதற்காக. அந்த ஸ்தலத்திலிருந்து, அந்த அந்தஸ்திலிருந்து அவன் கீழே விழுந்துட்டான். மறுபடியும் அவர்களை அந்த அந்தஸ்துக்கு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் இயேசு மரித்தார். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கிராண்ட் பிளான். இது வந்து ஒரு பெரிய திட்டம். அதுல இருக்கிறது ஒன்றுதான் என்னது, அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். அதுல ஒன்றுதான் அவர் நமக்காக தரித்திரமானார். அதுல ஒன்றுதான். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நமக்கு ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை தருவாரா? தருவார். சுகத்தை தருவாரா? தருவார். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த மகிமைக்கு உயர்த்துவதற்காக தான் ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் நாங்களாம் ஆண்ட பரம்பரைகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? சார் நீங்களும் நானும் சொல்லணும், நாங்களாம் ஆளும் பரம்பரைகள். ஹல்லேலூயா, ஆளும் பரம்பரை. நாங்க மட்டும் இல்ல,
சகோதரரே அப்படின்னு சொல்லணும் அவங்களை பார்த்து. நீங்களும் ஆளும் பரம்பரை தான், எல்லாருமே ஆளும் பரம்பரை தான். ஆண்ட பரம்பரைகள் ஒருவேளை இங்கிருந்து போயிட்டாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறோம். பட் நம்ம ஆண்டு கொண்டிருக்க பரம்பரை இந்த உலகத்தை மாற்றுவதற்காக, இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக, இந்த உலகத்துல தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்களும் நானும் இருக்கிறோம். எங்கெல்லாம் நிலைநாட்ட முடியும்? எங்கெல்லாம் இருக்கிறோமோ, பிஸ்னஸ்ல இருக்கிறோம்னா அங்க தேவனுடைய நீதியை நிலைநாட்டுறோம். நம்ம தொழில், நம்ம வேலையில, நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, ஊழியத்துல, எல்லா இடத்துலையுமே நம்ம தேவனுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நமக்கெல்லாம் ஒரு அதிபதி இருக்கிறார், நமக்கெல்லாம் ஒரு தளபதின்னு சொல்லலாம். ஓகே, தளபதி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய இந்த கிராண்ட் பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் இருக்குல்ல, அந்த மீட்பின் பணியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த அதிபதிய, அந்த தளபதிய, அந்த தலைவரை அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் பிதாவானவர் என்ன செய்யறாருன்னா, அவரை பரிபூர்ணமாக்கும் பொருட்டு, அதாவது பெர்ஃபெக்டான தலைவராக இருக்கணும், நல்ல குவாலிஃபைடான தலைவராக இருக்கணும். பெர்ஃபெக்ட் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பெர்ஃபெக்ட் அல்ல, அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் ஆனார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இல்லை. நல்ல ஒரு குவாலிஃபைடு தலைவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா, உபத்திரவத்தின் ஊடே கடந்து போக விட்டார். சோதனை எல்லாம் சகிக்கட்டும், சோதனை எல்லாம் அவர் வந்து என்ன செய்யட்டும், சந்திக்கட்டும், அதெல்லாம் அவர் மேற்கொள்வார். உபத்திரவத்தினூடே கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் அவர் வெளியில வருவார். மறிக்கணுமா? மறிக்கட்டும், நோ ப்ராப்ளம். இயேசு வந்து மறிக்கணுமா? மறிக்கட்டும். மரித்து அவர் நிச்சயமாக மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார். அந்த வலி, வேதனை, சிலுவையில் அறையப்படுவது, சாட்டையில் அடிக்கிறது, காரி துப்புறது, அவமானம், இதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாத்தையும் கடந்து போகட்டும். கடந்து போயிட்டு என்ன செய்யட்டும், அவர் வெளியில வந்தார் அப்படின்னா வெல் குவாலிஃபைடு தலைவராக இருப்பார். ஏன்னா மனுஷனுக்கு என்னென்ன உபத்திரம் வருதோ அது எல்லாமே அவருக்கு புரிஞ்சிடும், மனுஷனுக்கு என்னென்ன சோதனை வருதோ அது எல்லாமே புரிஞ்சிடும். எனவே அவர் நல்ல குவாலிஃபைடு, வெல் குவாலிஃபைடு லீடராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுமதித்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லோரையும் மறுபடியுமாக கொண்டு வந்து அந்த மகிமையான ஸ்தலத்தில், அந்த ஆளும் ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இத்தனை விஷயத்தை ஒரே வசனத்தில் போட்டார் பாருங்க, ஒரே வசனம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து வந்து கஷ்டமே படாமல், இந்த உலகத்தையே பார்க்காம, பிரதர் உங்க கஷ்டத்தை இயேசு வந்து நீக்கிடுவாரு, அல்லது கடவுள் நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்றவர் அல்ல. நீங்க ஒரு சோதனை, எனக்கு எப்படி தெரியுமா அந்த சோதனை வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவருக்கு புரியும். அவர் வந்து ஒரு 30 வயது வாலிபன், பப்ளிக் மினிஸ்ட்ரியில இருக்கிறாரு. எவ்வளவு சோதனை வந்திருக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டினார். அது மட்டுமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பையும் பிதாவானவர் சைலண்டா இருக்காரு. ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு உபத்திரவம் வரும்போது அப்படியே சைலண்டா இருந்து, இல்லப்பா நீ இதுல நீ போய் தான் ஆகணும்ப்பா அப்படின்ட்டு சைலண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய வேதனை. எல்லாருமே வேதனை தான், எல்லாருக்குமே வேதனை தான். சிலுவை என்பது இயேசுவுக்கு மட்டுமல்ல, பிதாவுக்கும் வேதனை தான். சிலுவை என்பது பிதாவுக்கு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதனை தான். எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டமான நேரம் எது அப்படின்னா, இயேசுவை மீண்டுமாக மரணத்திலிருந்து வெளில கொண்டு வந்தாங்க. அவர் உயிரோடு எழுந்தார். ஆனா அந்த நாள் யாருக்கு ரொம்ப சோகமான நாள்னா, பிசாசுக்கு ரொம்ப சோகமான நாள், இயேசுடைய எதிராளிகளுக்கு ரொம்ப சோகமான நாள். இயேசு வென்று விட்டார் என்பதுதான் இந்த வேத பகுதியினுடைய, நீங்க வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிச்சீங்கன்னா இயேசு வென்று விட்டார் என்பதுதான் ஒரு பெரிய செய்தி. சோ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய வேலைகள், வலிகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய சோதனை எல்லாமே அவருக்கு நல்லா புரியும். ஒருவேளை மனுஷனுக்கு நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது, உங்களுடைய நிலையில இறங்கி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இயேசு எல்லாவற்றையும் அவர் வந்து புரிந்து வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க ஏசாயா 53:3 5 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, ஏசாயா 53:3 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் எடுத்து. ஏசாயா 53:3 5 வரை இங்க வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், யார் அசட்டை பண்ணப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து. அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அசட்டை பண்ண, நீங்க வாழ்க்கையில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாரும் துச்சமா நினைச்சிருக்காங்களா? அவமானப்படுத்திருக்காங்களா? இயேசு அவமானப்படுத்தப்பட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். அருமையானவர்களே, இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 10வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 11லிருந்து 13 வரை, எபிரேயர் 2:11லிருந்து 13 வரை வாசிக்கும் போது, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் நான் இதுல வாசிக்கிறேன். எப்படி என்றால் பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் பண்ணுகிறவர் யாரு? ஆண்டவர். பரிசுத்தம் பண்ணுகிறவர் இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து நம்ம சாங்டிஃபை பண்றாரு. பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களும் ஆகிய நாம எல்லாம் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்படின்னா ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதனால் அவர்களை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், இயேசு காலில் வந்து பிரதர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்கிறார். அவரு நமக்கு சகோதரராக இருக்கிறார். அவர் நமக்கு அப்பா இல்லை. இயேசு வந்து அப்பா கிடையாது. இயேசு நமக்கு சகோதரர். பைபிள் அப்படிதான் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் சபைகள்ல இந்த திரித்துவம் அப்படிங்கிறது சரியா அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. பிதாவையும் அப்பான்னு கூப்பிடுறாங்க, இயேசுவையும் அப்பான்னு கூப்பிடுறாங்க. பரிசுத்த ஆவியானவரை அம்மான்னு கூப்பிடுறது இல்லை. ஆனா நிறைய கள்ள போதனைகள் வந்து பரிசுத்த ஆவியானவரை அம்மான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பிதாவுக்கு வந்து ஒய்ஃப் வந்து பரிசுத்த ஆவியானவர், அவங்க 2 பேருக்கு பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பானா பிதா வந்து நமக்கு தாத்தாவா மாறுறாரு இல்லைங்களா? இட்ஸ் a wrong தியாலஜி, இறையியல் கருத்தை. அப்ப என்கிட்ட வந்து கேட்பாங்க, அப்பனா நம்ம ஏசு அப்பான்னு சொன்னோம்னா ஏசு அடிச்சிருவாரா அப்படின்னா? அடிக்க மாட்டாரு. ஏசு அப்பான்னு சொன்னோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோமா? இல்ல பரலோகத்துக்கு போவீங்க. பட் அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜானுக்கெல்லாம் வந்து தியாலஜியே தெரியாமல் போயிடும். அடுத்தது வினோதுக்கெல்லாம் தியாலஜியே தெரியாமல் போயிடும். அடுத்து கீழே வரவங்களுக்கு, இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இலக்கியா சுதனுக்கெல்லாம் பாப்பா பேர் மறந்துச்சு, ஆனலியாவுக்கெல்லாம் தியாலஜியே தெரியாமல் போயிடும். நம்ம சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, திருத்துவத்தை சொல்லித்தரல அப்படின்னா தியாலஜியே தெரியாமல் போயிடும். எங்கள் காலத்தில் நாங்களாம் ஏசப்பான்னு சொன்னதே கிடையாது. இப்போ கூட நான் சொல்றது இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இருந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் அந்த பாட்டிலேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இயேசு அடிச்சுவாரா? அடிக்கலாம் மாட்டார். அவர் அன்புள்ளவர். தியாலஜி வந்து சரியாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தியாலஜினா கள்ள போதையாக இருந்தால் நிச்சயமாக பரலோகத்துக்கு போக மாட்டோம். பட் இந்த சின்ன விஷயம், பட் அடுத்த வர ஜெனரேஷனுக்கு திருத்துவம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். தியாலஜி, திருத்துவம் தான் இந்த உலகத்திலேயே சபை வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திருத்துவம் தான் நிறைய 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 திரிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, கள்ள போதர்கள் யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா திருத்துவம் தான். நீங்க சர்ச் ஹிஸ்டரி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே அவர் வந்து பிரதரா இருக்கிறார், நமக்கு வந்து சகோதரராக இருக்கிறார். நமக்கு அவர் நம்மை பார்த்து சகோதரர்கள் என்று சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து வெட்கப்படவே இல்லை. அவர் நம்ம மத்தியில் வந்து அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு ஃபயர் ஃபைட் பண்றவர், தீ அணைக்கிறவர் என்ன செய்வார்? வெளியிலிருந்தே அணைச்சிட்டு இருக்க முடியுமா? சில வேளை உள்ளுக்குள்ள ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இறங்கணும். அந்த தீக்குள்ள இறங்கி அங்க உள்ளவர்களை அவர் வந்து வெளியில கொண்டு வரணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்து மேலே எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம், பிசாசு நீங்க அப்படிலாம் சொல்ல. இயேசுவை இறங்கி வந்தார். இயேசு தேவன். அவர் என்ன செய்யாருன்னா மனிதனாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்துல அதான் பார்க்கிறோம். அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 12வது வசனத்துல உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பாடுவேன் என்றும், ஆண்டவருடைய நாமத்தை சகோதரர்கள் மத்தியில் இயேசு சொல்லி நாம எல்லோரும் துதிப்பாடுகிறோம். நான் அவரிடம் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே பிள்ளைகள் சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
இயேசு தேவனுக்கு பிதாவுக்கு வந்து பிள்ளைகளை சேர்ப்பதற்காக இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் இறங்கி வந்து நம்ம எல்லா தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி, அவரும் நம்மளை போல சரீரத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு நபராக இந்த உலகத்தில் மாறினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு புரியறதில்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இயேசு தேவன் வந்து மனுஷனாக வந்து நமக்காக மரிக்கிறதா, அப்படிலாம் மரிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இயேசு வந்து தேவன்க அப்படின்னா ஏற்றுக்கிறது இல்லை, தேவன் மனுஷனானாருங்க இல்லை ஏற்றுக்க. அதுக்கு அது எப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை போல ஒரு அவதாரம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லா அவதாரத்தையும் நீங்கள் பாருங்கள், எல்லா மதங்களிலும் கோட்பாடுகளிலும் இருக்கிற அந்த என்னது அவதாரங்களை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். இயேசுவை போல தேவன் மனுஷனை உலகத்தில் எப்படி மண்ணில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்குனாரோ அதுபோல் ஒரு கற்ப பையில் அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையா சின்ன டிஷ்யூவாக உருவாகி அப்படியே வளர்ந்து ஒரு கருவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு கோழி குஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும், அது ஒன்றுமே தெரியாது. அது போல் இருந்து அப்படியே வளர்ந்து அப்புறம் ஒரு நாள் அவர் வந்து பிறந்து உங்களை போல என்னை போல அவரும் வந்து பாலுக்காக அழுது தவழ்ந்து கீழே விழுந்து எந்திரிச்சு நடந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பிரசங்கம் பண்ணார். நன்மைகளை செய்பவராக அவர் சுற்றி திரிந்தார். கடைசியில் பிசாசோடு இருந்தவர்களும் சேர்ந்து அவரை என்ன செஞ்சாங்க, அதாவது பிசாசால் தூண்டப்பட்டவர்களும் அவரை சேர்ந்து கொன்றார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் நம்மை சாங்டிஃபை பண்றார், நம்மளை வந்து அவர் வந்து பரிசுத்தப்படுத்துகிறார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13ல் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். நம்மளை சாங்டிஃபை பண்ணியிருக்கார், தேவனுடைய பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிறார். சாங்டிஃபிகேஷன்னா என்ன? ஆண்டவர் வந்து வேறு பிரிக்கிறது. சாங்டிஃபை பண்ணுறதுனா வேறு பிரிக்கிறது. சாங்டிஃபை பண்ணுறதுன்னா பரிசுத்தப்படுத்துறதுன்னா நம்ம எப்படி நினச்சக்கூடாது, எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கார். சில வீடுகளுக்கெல்லாம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சேர் இருக்கும், நல்லா குஷன்லாம் போட்டு ஒரு சேர் இருக்கும். அங்கே யார் உட்காருவாங்க அப்படின்னு யோசிப்போம், யாருமே உட்கார மாட்டாங்க. அப்புறம் மெதுவாக ஒரு ஐயா வருவார், எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு வந்துட்டு அவரு தான் உட்காருவார். ஏன்னா அது அவருக்கு தான் சேர், வேற யாரும் உட்கார முடியாது, யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த சேர் அவருக்குன்னு வேறு பிரிக்கப்பட்டிருக்கு, சாங்டிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல நீங்களும் நானும் கடவுளுக்காக, தேவனுக்காக, இயேசுவுக்காக நாம் என்ன செய்யிருக்கோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா செட்டசைடு, அவருக்காக தான். அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்கு போகக்கூடாதா, இந்த உலகத்தில் நம்ம வேலை செய்யக்கூடாதா, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அந்த பாத்திரம் என்ன செய்யுதுன்னா அந்த உலகத்தில் போயிட்டு வேலை செய்யுது. அப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம ஊற்ற முடியாது, எது ஊற்றணுமோ அதை மட்டும்தான் நம்ம ஊற்ற வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன குறித்து வெட்கப்படாமல் நம்மளோட பழகுகிறவராக, நம்மளை பார்த்து சகோதரனே சகோதரி என்று சொல்வதற்கு வெட்கப்படாமல் நம்மோட உட்கார்ந்து சாப்பிடுகிறவராக, நம்மோட ஐக்கியம் கொள்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் ஜூவிஷ் கம்யூனிட்டியில் ஒருத்தரோட உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்களும் நானும் கூட நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டாருன்னா நான் பார்த்துருக்கேன். சில வேளை இந்த வழியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு உட்காந்து சாப்பிடும்போது நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய கார் வந்து இறங்கும், டிரைவரு அப்புறம் அவங்களுடைய அந்த கார் ஓனர் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க. அவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, டிரைவர் போயிட்டு வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடுவார். ஒரு சிலர் தான் கூட வந்து உட்காந்து சாப்பிட வைப்பாங்க, மற்றவங்களாம் தனியாக போய் அவர் உட்காந்து சாப்பிடுவார். ஏன்? இது குடும்பம், அது குடும்பம் சார்ந்தவர் அல்ல. ஆனால் இயேசு நம்மளோட உட்காந்து சாப்பிட்றாரு, நம்ம திருவிருந்து கொண்டாட போகிறோம் இல்லைங்களா. திருவிருந்து என்ன அப்படின்னா அவரோட உட்காந்து சாப்பிட்றது தான். அவர் நம்மை வந்து ஃபேமிலி இல்லைன்னுலாம் நினைக்கல, இட்ஸ் அ ஃபேமிலி. இயேசு நம்மை அவருடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். 14 15 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 14 15 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இயேசு மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம்.
14 15 வரைக்கும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரணத்தை இந்த உலகத்துல கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த பிசாசு, மரணத்தினுடைய வல்லமையை கொண்டிருந்த அந்த பிசாசை வேதவசனம் சொல்லுகிறது அவர் அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் மரண பயத்துல இருந்து நம்மை விடுதலை பண்ணும்படிக்கு பிசாசானவனை அழிக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முக்கியமான நோக்கம். இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா பிசாசனுடைய காரியங்களை அழிப்பதற்காக. அதனால தான் இயேசு சொன்னாரு, பிசாசை துரத்தும் போது அவர் சொன்னாரு, நான் பிசாசை துரத்துற தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு பாருங்கன்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் ஒரு வெறி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வைராக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, உங்க குடும்பத்துல, நம்முடைய குடும்பங்கள்ல பிசாசு இருந்தா அப்படின்னா என்னென்னலாம் செய்வான்? சமாதானத்தை எல்லாம் பண்ணிடுவான். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவை கொண்டு வருவான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொண்டு வருவான். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரத்தையும் நம்முடைய எனர்ஜியையும் நல்ல காரியத்துக்காக, ஆண்டவருக்காகவோ அல்லது வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக செலவிட பண்ணாமல் விடுவான். எப்படியாவது நம்மளை அழிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பான். நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம உடனே சிந்திச்சிடணும், இதெல்லாம் பிசாசு வேலை. பிசாசை ஜெயிக்கிறதுக்காக, பிசாசை அழிப்பதற்காக, அவனுடைய கிரியையெல்லாம் அழிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நானும் என்ன செய்ய போறேன்? நானும் இயேசுவோட சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்றேன். எனவே எங்கெங்கெல்லாம் பிசாசின் வேலை இருக்கிறதோ, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னா அதை நான் அழிப்பேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம பிசாசுக்கெல்லாம் நம்ம பரிதாபம்லாம் பார்க்கவே தேவை. பாவம், மனசு நொந்து போயிடுவான் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பயங்கரமான ஆளு. சிலர்லாம் ஏமாத்துற ஆட்கள் இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப பரிதாபமாக ஏமாற்றுவாங்க. போய் பார்த்தாங்க, அந்த மாதிரிலாம் சிலர்லாம் என்னை ஏமாத்திருக்காங்க. ரொம்ப பரிதாபமாக, பாசிட்டிவ் ஒன்றுமே இல்லை எடுத்து அப்படின்ட்டு, சரி ஓகே இந்தாங்க நீங்கள் 1000 ரூபா வச்சுங்க செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எதுக்காக செலவு பண்ணி ஜாலியாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, பாஸ்டர் நீங்கள் எதுவும் காசு கொடுத்தீங்களா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நடக்கலை. எல்லாமே நார்த் இந்தியாவை தான். என்னுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே நார்த் இந்தியா ஸ்டோரிஸ் தான். யோசிப்போம், ஐயோ அப்படியா, பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமாலாம் பேசினார். அழுத சிலர்லாம் அழுதுருவாங்க. எப்படி தான் சிவாஜி கணேசனோட பெரிய ஆட்கள் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பயங்கர நடிகர் திலகங்களாக இருப்பார்கள். சாத்தான அப்படிதான் அப்படியே அழுகிற மாதிரி எல்லாம் பேசுவான். இப்படின்னா விட்டவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, பிசாசுக்கு எங்க வீட்டில் இடமே கிடையாது. பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா சோதனையும் சந்திச்சதுனால, எல்லா வழியையும் அவர் சந்திச்சதுனால, எல்லா வேதனையும் அவர் சந்திச்சதுனால, அவர் நான் மேற்கொண்டேன், உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல, நான் மேற்கொண்டுட்டேன், உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல, என்னை மாதிரி நீங்களும் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். நம்மளை பார்த்த அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிசாசின் வேலையை, அந்த மரணத்தை கொடுக்கிற அந்த பிசாசினுடைய வேலையை அழிக்கும்படியாக வந்தார். அது மட்டும் இல்ல, மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணும்படியாக அவர் அப்படி செய்தார். யாருக்குமே மரண பயமே வேண்டாம். இங்க இருக்கிற யாருக்கும் சரி, யூடியூப் வழியா கேட்கறவங்களுக்கு சரி, யாருக்குமே மரண பயம் வேண்டாம். அப்படின்னா என்ன செய்யலாம்? போயிட்டு நம்ம லாரி வருதுன்னு போயிட்டு நிற்கலாமா? இல்லை, அப்படி கிடையாது. நம்ம பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் ஒரு சின்ன கிளாண்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உடனே அது கேன்சராக இருக்குமோன்ட்டு நான் யோசிக்கிறேன் பாஸ்டர். இந்த யூடியூப்பில் போயிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் போய் எல்லாம் பார்த்து அப்படியே பயந்து வந்தாங்க அப்படின்னு. யார் எங்கன்னு தெரில சொன்னாங்க. யூடியூப்பில் இருக்கிற எல்லா இந்த சொல்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் பேசியிருந்தார், என்ன யூடியூப் டாக்டரா, அவர்கிட்ட தான் கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டார். எல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு நிறைய கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே தூங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ கேன்சர் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சாக நிலையில் இருக்கிற மாதிரி அப்படியே பயந்துடுறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம செத்தாலும் கவலை இல்லை, அதனால சாகுங்கன்னு சொல்லல. செத்தாலும் கவலை இல்லை. ஆண்டவர், நம்ம இந்த உலகத்தில் கண்ணை மூடும் போது ஆண்டவரோட இருக்கிறோம். இங்கேயும் நம்ம இருக்கிறோம், அங்கேயும் நம்ம இருப்போம். லொகேஷன் தான் டிஃப்ரெண்ட், வேற எதுவுமே மாற போறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரண பயம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஆரோக்கியமாக வாழணுமா? நிச்சயமாக வாழ வேண்டும். சந்தோஷமாக வாழணுமா? சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்போம். அருமையானவர்களே, மரண பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை
விடுவிக்கும்படியாக ஆண்டவர் இப்படி செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க 1 கொரிந்தியர் 15:54-57 நீங்க வாசிங்கன்னா, death is swallowed up in victory. Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஜெயத்தினால, வெற்றியினால மரணம் விழுங்கப்பட்டு விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கடைசியாக 4வதாக என்ன பார்க்கிறோம்? 16-17 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல இரக்கம் உள்ள, நம்மை புரிந்து கொள்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போறோம். 16-17 ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை, நான் 16 இங்கே நான் வாசிக்கிறேன். எனவே அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் வம்சத்திற்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் மக்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரர்களைப் போல மாற வேண்டியதாக இருந்தது. இயேசு மனுஷனை போல தோன்றிக்கிட்டு இல்லை, மனுஷனாகவே இருந்தார். 100% மனுஷனாக இருந்தார். 100% மனுஷனாக இருந்தார். இதை புரிஞ்சிக்காத ஒரு சிலர் தான் அன்றைக்கு ஒரு கள்ளப்போதனை இருந்துச்சு. அதுக்கு பேர் என்னன்னா டாசட்டிசம் அப்படின்னு. டாசட்டிசத்தினுடைய கொள்கை என்னன்னா, இயேசு முழுசா மனுஷனா இல்லை, இயேசு மனுஷனை போல தோன்றினார். இல்லை, இயேசு 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் 100% மனுஷனாக இருந்த போதும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே பாவங்கள்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தேவனுடைய காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் சகோதரர்களைப் போல மாற வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை சரியா புரிந்து வைத்திருக்கிற ஒரே ஒருத்தர் இந்த உலகத்தில் உண்டு. அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார், பாடுகள் பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அவர் உங்களை போல என்ன போல 100% அவர் மனுஷனாக இருந்தார். இன்ஃபேக்ட் நான் சொல்வேன், இயேசு கிறிஸ்து நம்மளை காட்டிலும் மனுஷனாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமை போல அப்படியே பியோர் மனுஷனாக இருந்தார். அதாவது ஏற்கனவே கலங்கின தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது இன்னும் கலக்கி விட்டோம்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கலக்கமே நல்லா அப்படியே வெள்ளையாக தண்ணி இருக்குது, பியோராக இருக்குது, தூய்மையாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் ப்ளூ கலர் இங்கு விட்டு பாருங்கள், அது ரொம்ப பெருசாக தெரியும். ஏற்கனவே கொஞ்சம் ப்ளூவாக தான் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் விட்டிங்கன்னா தெரிஞ்சுக்காது. அதுதான் நம்மை காட்டிலும் மனுஷனாக இருந்தார். நம்மை காட்டிலும் அவர் தூய்மையான மனுஷனாக இருந்தார். அவருக்குள்ள எந்த விதமான கலங்கமும் வரவில்லை என்று நாம் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனவே அவர் நமக்காக நம்ம பரிதபிக்கிற, நம்மை புரிந்து கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நீங்கள் சொல்ல முடியும், என்னை நேசிக்கிற தேவன், அவரை நான் இன்னும் நேசிப்பேன், இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன், அவரை நான் ஆராதிக்க போகிறேன், இன்னும் அவர் மேலே நான் பசிதாகத்தில் நான் வளர போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.